டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில சார்ட்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட் பற்றி பார்க்கலாம். நம்ம நேற்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அனலைசிஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணதுனால இண்டெக்ஸ்னுடைய டெக்னிக்கல்ஸ் நம்ம பார்க்க கிடையாது. ஸோ நேற்றுக்கானதும் இன்னைக்கானதும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண அந்த கன்சல்டேஷனுடைய ரேஞ்சு டாப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி ஓப்பன் ஆனது கேப் அப்பில் தான். அதுக்கு மேலே உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு ஃபைனலாக க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அதாவது இந்த ரேஞ்சினுடைய இந்த கன்சல்டேஷன் ரேஞ்சினுடைய டாப் லெவலில் நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணாமோ அதுதான் உங்களுக்கு புதன்கிழமைக்கான க்ளோசிங்காகவும் இருந்துச்சு அண்ட் ஆல்சோ நேத்திக்கான க்ளோசிங்காகவும் இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு கிரீன் கேண்டில் கூட க்ளோஸ் ஆக கிடையாது. நம்ம எதிர்பார்த்தது அந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு கிரீன் கேண்டில் க்ளோசிங் வேணும்னு எதிர்பார்த்திருந்தோம். அது நம்மளுக்கு நடக்காததுனால திரும்ப பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷனில் உள்ள வந்திருக்கு. பட் இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்ண என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடந்தது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய பாட்டம் சைட் பிரேக் ஆயிரும். ஸோ அப்படி ஒருவேளை ஆச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் நம்மளுக்கு இந்த பாட்டம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு ஹோல்டு ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு குயிக்கான ஃபால் இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கான வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா கொஞ்ச நாட்களாக ஒரே ரேஞ்சில் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னா அதனுடைய டாப் லெவலில் இன்ட்ராடேல பிரேக் பண்ணியிருக்கு. பட் பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப்பாக மாறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் நிப்டியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 0.6267% இறங்கியிருக்கு. இங்கே நம்ம அந்த கன்சல்டேஷனுடைய ரேஞ்சாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண இடத்துக்கு மேலே கொஞ்சம் போயிட்டு தான் நம்மளுக்கு நேற்றுக்கு ட்ராவல் ஆயிருக்கு அண்ட் அகைன் உள்ள வந்திருக்கு. இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கன்சல்டேஷனுடைய பாட்டமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது எய்தர் 30th ஏப்ரல் கேண்டிலுடைய லோ, அப்படி இல்லை அப்படின்னா 24th ஏப்ரல் கேண்டிலுடைய லோ. இந்த ரெண்டு லோ கீழே ஏதாவது ஒரு லோக்கு கீழே உங்களுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் வைக்குது அப்படின்னா நம்ம இங்கே இந்த கேப் ஃபில் பண்ணுறது தாராளமாக எதிர்பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் கூட நமக்கு வந்தாலும் வரலாம். அந்த கேப் மட்டும் நம்ம சொல்ல முடியாது, அந்த பாட்டம் கூட திரும்ப வரதுக்கான சான்ஸும் இருக்கு. அடுத்ததா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு ஜிக்ஸாக்கான ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ மேபி இந்த ட்ரெண்ட் லைனில் நம்ம ஸ்லைட்டாக ரீஅட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டச் பாயிண்ட்ஸை வேஸ்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டாக இந்த டச் பாயிண்ட்டை வேஸ்ட் பண்ணி இது நம்ம இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடலாம்னு கூட நினைக்கிறேன். எதனா தேவைப்படாதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்ச் ஆஃப் சப்போர்ட் சொன்னது தான். அந்த சப்போர்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அந்த ரேஞ்ச் ஆஃப் சப்போர்ட்னுடைய பாட்டம் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகலை. பட் டாப் லெவலில் நம்மளுக்கு ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க. பாட்டம் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதும் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் விங்லோ ரீச் ஆகிறதும் நம்மளுக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் போயிட்டு இருக்கு. ரொம்ப லாங் சைட்வேஸ்னு சொல்லணும். ஏன்னா ஒரே கேண்டில் 24th ஏப்ரல் கேண்டில் அதனுடைய ஹை அண்ட் லோ உள்ளே தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 9 days ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 10 days அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 9 days கேண்டில் ஒரு இன்சைட் கேண்டில் தான் பதிவாயிருக்கு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் 24th ஏப்ரல் கேண்டிலுடைய லெவல் தான். அதனுடைய ஹை பிரேக் ஆகும்போது அடுத்த ரெஸ்டன்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. பட் லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஃபால் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு லோ பிரேக் ஆகலை. அது பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லது தான் நினைக்கிறேன். அடுத்ததான் ஆட்டோ. ஸோ ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கிரீன் லைனுக்கு மேலே க்ளோசிங் வச்சிருந்துச்சு. ஆனால் ஆல்சோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் அதாவது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுனால நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற இண்டெக்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. ரெட் கலர் கேண்டில் தான் பதிவாயிருக்கு. இங்கே மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் தெரியறதுக்கான காரணம் அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணும்போது புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூமெண்ட்டையும் கிடச்சிருச்சு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த கிரீன் லைனுக்கு கீழே இனிமேல் வரவே கூடாது. ஏன்னா அது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. கிரீன் லைன் சொல்லும்போது நம்ம பிரேக் அவுட்டுக்கு ஹையர் லெவலில் பார்க்குறோம். பட் ரீடெஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லோயஸ்ட் லெவல், அதாவது இங்கே இருக்கக்கூடிய கேண்டிலுடைய க்ளோசிங் எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா தாராளமாக ரீடெஸ்டிங் லெவலில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மட்டும் நமக்கு ரீடெஸ்டிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபர்ஸ்ட் இந்த கேப் ஃபில் பண்ணும்போது நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் எதிர்பார்க்கலாம். கேப் அப்படிங்கிறது 27th February கேண்டிலுக்கும் அதுக்கடுத்த கேண்டிலுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த லெவலில் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணும்போது ஒரு ரெஸ்டாரண்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் இந்த ஹையில் நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததான் ஃபார்மா. ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே அமைஞ்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் 2 days அந்த இடத்துலேயே தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகிருக்காங்க. ஹையர் லெவல்ஸ்லேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அகைன் ஒரு நியூ ஆல் டைம் ஹையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மா பதிவு பண்ணியிருக்கு. அண்ட் இன்னைக்கு ஒரு ஹேமர் கேண்டில் பதிவு பண்ணியிருக்கு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இது ஒரு இந்த மாதிரி டைப் ஆஃப் கேண்டில், அது ஒரு ரெட் கலர் இருக்கிறதுனால இது நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஆக்சுவலாக ஒரு பாசிட்டிவான கேண்டில் தான். பட் ஹையர் லெவலில் ஃபார்ம் ஆகும்போது நம்ம அதை ஒரு மேஜரான பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு இந்த ரெண்டு லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆகும். மேஜரான சப்போர்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட நம்மளுக்கு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியில் நம்ம சொன்ன அந்த ஸ்பீஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு சைட்வேஸ் போகணும்னு சொன்னோம்.
கிளியராக அந்த ரேஞ்சுக்குள்ளே போய் அப்படியே மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போக 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 அந்த ரேஞ்சினுடைய சைஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா மேலே இருக்கிறது ஒரு ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிட்டே வருது. இது ஒரு ஹரிசாண்டல் லெவல் தான். அப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸாக நமக்கு ட்ராவல் ஆயிருக்கு. ஆனால் ஆல்சோ லாஸ்ட் ஃபியூ டேஸாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22 ஏப்ரல் இருந்து நம்மளுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஒரு ட்ராவல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் புதன்கிழமை கொடுத்துருந்துச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய மூவ்மெண்ட் போகலை. நம்மளுக்கு மேபி இது ரீடெஸ்டிங்காக கூட இருக்கலாம். நம்மளுக்கு ரீடெஸ்டிங் கொடுத்துட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குற சான்சஸ் இருக்குது. இப்போ ரீடெஸ்டிங் இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறதுனால அந்த பிரேக் அவுட் கேண்டிலுடைய லோவும் நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ரேஞ்சினுடைய டாப் லெவலும் சேமாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அது வரைக்கும் கூட ரீடெஸ்டிங் நடக்க சான்சஸ் இருக்குது. எப்போ வேணாலும் ரிவர்சல் ஆகலாம். இப்போ இருக்கிற இடத்துல கூட ஆகலாம், இல்லை இந்த ட்ரெண்டில் டச் பண்ணி கூட ஆகலாம், இல்லை இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு கூட நம்மளுக்கு போகலாம். பட் நம்மளுக்கான அடுத்த கட்ட ரெஸ்டன் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் PSU. ஸோ PSU வந்து பாருங்க திரும்ப ஒரு லாஸ்ட் 2 டேஸாக நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இறங்கினதுக்கு முக்கியமான காரணமாக PSU அமைஞ்சிருக்கு. என்ன காரணம்னு பார்க்கும்போது PSU ஒரு 3% இறக்கும். ஆனால் ஆல்சோ திரும்பவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு மைல்டான இறக்கத்தை கொடுத்துருக்கு. இங்கேருந்து ஒரு கேப் டவுனில் வந்து லோவை கம்பேர் பண்ணும்போது இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா லோயர் லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அப்மூவ் போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. அண்ட் இந்த லோவையும் கட் பண்ணிடுறாங்க. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச இந்த ரேஞ்சினுடைய வாட்டர் நம்மளுக்கு பிரேக் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஆல்சோ இங்கே நமக்கு ஒரு சில கிரீன் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு கூட நமக்கு பிரேக் ஆகலாம். அதனால டேரெக்டாக பிரேக் பண்ணணும்னு சொல்ல முடியாது. பட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அண்ட் ஆல்சோ இந்த ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்குது, இதுக்குள்ளே என்டர் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PSU நல்ல ஒரு அட்ராக்டிவாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா மிட் கேப்ல நம்மளுக்கு லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணும்போது புதன்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக் அவுட் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருந்துச்சு. அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட் ட்ரேடிங்ல நல்ல ஒரு அப்மூவ் போயிருக்கு. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் டே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டெக்ஸ்ல நல்ல ஒரு அப்மூவ், ஏன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்லையும் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. இங்கேயும் நல்ல ஒரு அப்மூவ் போயிருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான், ஒரு சின்ன ஒரு மைல்டு ரெட் கேண்டில் பதிவாயிருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த கிரீன் லைன் ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். நம்மளுக்கான ரெஸ்டாரண்ட் இந்த லைனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பிளேஸில் இருக்குது. அதனால இதை ரெஸ்டாரண்டாகவும் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ரீச் ஆயிருச்சு. இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மார்க் பண்ண ரெஸ்டாரண்ட் லைன். இதுக்கு மேலே ரெஸ்டாரண்டே கிடையாது, மல்டிபிள் ரெஸ்டாரண்ட்ஸ் மார்க் பண்ணோம். எல்லாமே ஒரு சிங்கிள் அப் மூல வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஹிட் பண்ணிக்கிட்டே மேலே போயிருக்கு. அண்ட் ஃபைனல் ரெஸ்டாரண்டாக நம்ம மார்க் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட் லைனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டாங்க. இனி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணும்பொழுது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். டைரெக்டாக பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அது நமக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஏன்னா நமக்கு நல்ல ஒரு அப்மூவ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்காது. அடுத்ததா டோட்டல் மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. லாஸ்ட் ட்ரேடிங் டேல ஒரு டோஜி ஃபார்ம் பண்ணிருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண அந்த ரேஞ்சினுடைய டாப் லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு இது ஒரு ரிவர்சல் சைனான்னு கேட்டிங்கன்னா மேபி ரிவர்சலாக கூட மாறலாம். ஏன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே ஃபார்ம் ஆனது ஒரு கிளியர் டோஜி, அந்த டோஜினுடைய லோக்கு கீழே இன்னைக்கு க்ளோசிங் வச்சிருக்காங்க. இந்த ரீடெஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த டோஜினுடைய ஹை பிரேக் ஆகும், எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய ஹை பிரேக் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கன்சல்டேஷனுடைய ரேஞ்சுக்குள்ள திரும்ப வரும்பொழுது நம்மளுடைய இந்த ரெட் லைனை அடுத்த கட்ட சப்போர்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்ததா மைக்ரோ கேப். ஸோ மைக்ரோ கேப் ஒரு நல்ல ஹையில் போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முக்கியமான ரெஸ்டாரண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்மளுக்கு ரீச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கான ஹை அதை ரீச் பண்ணிருச்சு. இனி அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 18 செப்டம்பர் 2025 கேண்டலுடைய ஹை தான். அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெஸ்டாரண்டாக சூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, ஒரே நாளில் கூட அது ரீச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஜூலை 2025 கேண்டலுடைய ஹையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் ஆஃப் ரெஸ்டாரண்ட். பட் இது இந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு பெரிய டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. அடுத்ததாக டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் ஒரு பெரிய ரேஞ்ச் தான். ஸோ அதனால் இதுக்குள்ள நமக்கு ரொம்ப நாட்கள் கூட சைட்வேஸ் போகலாம். ஆல்ரெடி இதில் ரொம்ப நாட்கள் சைட்வேஸ் போயிருக்கு. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த லாஸ்ட் ட்ரேடிங் டேல ஒரு 0.63% ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. இந்த இடத்த நம்ம ரெஸ்டாரண்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் போயிருக்காங்க. நம்மளுக்கு டச் பண்ணாலும் சரி நம்மளுக்கு அது ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்கு. ஆனால் ஆல்சோ இந்த கேண்டிலுடைய ஹை கூட நம்ம ரெஸ்டாரண்டாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பை டச் பண்ணும்போது ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த டோஜினுடைய லோயஸ்ட் பாயிண்ட் அண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் ரெண்டுல எது வேணாலும் கூட நமக்கு ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். அந்த கேண்டில் ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேல டச் பண்ணியிருக்காங்க. அதனால நமக்கு இந்த லைனை மட்டும் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதை டச் பண்ணிருச்சுன்னு எடுத்துக்கலாம். அடுத்ததா நாஸ்டாக் ஒரு ஹையர் லெவலில் இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேல நம்ம மார்க் பண்ண செகண்ட் லெவல் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டையும் பிரேக் பண்ணிட்டாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸான அப்போ நிற்காம ஏறி இருக்கு. ஒரு மிகப்பெரிய மூவ் வித்தின் ஒரு 1.5 months கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்போ ஒரு கரெக்ஷன் வரணும். அந்த கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான கரெக்ஷனாக இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் நாட்கள் சைட்வேஸ் போகணும். அந்த சைட்வேஸ் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா வேணா நம்ம அடுத்த கட்ட மூவ்மெண்ட் ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில்
எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கும் மேலே போயிட்டாங்க அண்ட் நல்ல ஒரு அப்பவும் வெர்டிகலாக போயிருக்கு. இங்கே ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பேஸ் பண்ணி ஒரு லெவலாக ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு எதுவும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பட் நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கொடுத்துட்டு தான் போயிருக்கு. S&P 500 பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதை பேஸ் பண்ணி தான் நாஸ்டாக்ல சப்போர்ட் எதிர்பார்த்தோம். கிளியராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்த ட்ரெயின் தான். அப்போ நமக்கு நாஸ்டாக்ல ரெஸ்டாரண்ட் இல்லை, இங்கே நமக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதனால நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியனாக இருக்கு. ஸோ இதை நம்மளுக்கு டச் பண்ணும்போது ஒரு இறக்கத்தை கொடுக்குதா அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். கோல்டு ஒரு 0.8% ஏறி இருக்கு. பட் நம்மளுடைய ட்ரெயின் ரீச் ஆகல. பட் இங்கே ரீச் ஆச்சு. இங்கே நம்ம ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி சப்போர்ட் எதிர்பார்த்தோம். நமக்கு கிளியரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. இப்போ திரும்ப மேலே ஏறிச்சு அப்படின்னா இந்த சேனலுடைய ரெஸ்டாரண்ட் லைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்டாக சூஸ் பண்ணலாம். இது ஒரு கிளியர் ரெஸ்டாரண்ட் லைன். 2 டைம் டச் பாயிண்ட் கொடுத்துருக்கு. அப்போ 3rd டைம் டச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.15% ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பட் நம்ம லாஸ்ட்டாக வெனஸ்டே டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ட்ரெயினை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு இண்டிகேஷனை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ கூட சொன்னேன் உங்களுக்கு இந்த லைனுக்கு மேலே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா அடுத்த ரெஸ்டாரண்ட் இந்த கிரீன் லைன் தான் சொல்லியிருந்தோம். அடுத்த ரெஸ்டாரண்ட் அடுத்த நாளைக்கு நமக்கு ரீச் ஆச்சு. அதாவது நேற்றுக்கு ரீச் ஆயிருச்சு. ரீச் ஆகிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் பிரேக் ஆகல. க்ளோசிங் வச்சு தான் நம்ம என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பார்க்கணும். பிரேக் பண்ண ட்ரை பண்ணி பிரேக் ஆகல. நம்மளுக்கு கிளியரான ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பட் க்ளோசிங் நடக்கணும். க்ளோசிங் நடந்துச்சு அப்படின்னா இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த லைனுக்கு மேலே க்ளோசிங்கை விட இன்ட்ராடேல இந்த பிரேக் பண்ண ட்ரை பண்ண ஒரு கேண்டில் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஹைக்கு மேலேயாவது போகணும். அப்படி நம்மளுக்கு நடக்கும் பொழுது தான் அடுத்த கட்ட மூமெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் அந்த லைனுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா அது பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக அதை டச் பண்ணி நமக்கு ரிஜெக்ட் ஆயிருச்சு. இந்த இடத்துல திரும்ப டச் பண்ணி அதுக்கு மேலே நல்லாவே ட்ராவல் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த லைனுக்கும் மேலேயும் நம்மளுக்கு செலர்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த லெவலில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்த ரெஸ்டாரண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நமக்கு ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம். பட் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இந்த இடத்துல இருக்கும்பொழுது நம்ம சொன்ன சைட் வேஸ்ங்கிறது இனியும் நடந்துகிட்டே தான் இருக்கு. க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1% இறங்கி இருக்கு. நல்ல ஒரு இறக்கத்தை லாஸ்ட் ட்ரேடிங் டேலையும் கொடுத்துருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் நடக்குது. லாஸ்ட் 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல நல்ல ஒரு பையிங் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேண்டில் மேபி திரும்பவும் ஒரு அப் மூவ் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த லாஸ்ட் 3 கேண்டில்ஸ் பதிவு பண்ணியிருக்கு. ஏன்னா பாட்டம்ல நல்ல ஒரு பெரிய பெரிய விக் இருக்கு. லாஸ்ட் 2 கேண்டில்ஸ்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான கேண்டில் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிலுமே வந்து சைஸ் ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகுது. இந்த ஒரு கணக்கில் பார்க்கும்போது நம்மளுக்கு அகைன் இதுக்குள்ள ஒரு பையஸ் என்டர் ஆகிட்டு திரும்ப இந்த 2 லைனில் நமக்கு ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு க்ரூட்ல இண்டிகேஷன்ஸ் தெரியுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் செக் பண்ணி பார்க்கலாம். பிட்காயின் நல்ல ஒரு ஏற்றம். நம்ம வந்து பிரேக் அவுட்டாக கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வந்து பாருங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரீடெஸ்ட் கொடுத்துச்சு. ரீடெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74,837. ஸோ அப்படி பார்க்கும்போது 75,000 கூட வச்சுக்கலாம். 75,000 82,000 வரைக்கும் போயிருக்கு. அதாவது ஒரு $7,000 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இது நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். இந்த பிரேக் அவுட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த டாப் லெவல். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய கேண்டிலுடைய பாட்டம் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அதாவது 26 ஜனவரி 2026 கேண்டிலுடைய ஓப்பனிங் பிரைஸ் தான் நான் சொல்றேன். அது நமக்கு ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் இன்னொரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த சேனலுடைய நேம் TCD டெக்னிக்கல் அனலைசர். சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் மட்டும் தான் அந்த வீடியோஸ் பார்க்க முடியும். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருங்க. அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.